2 ஆட்டுக்குட்டியை வச்சு 20 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம். நான் என்ன நீ நினைச்சிருக்க? வருவாய் எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு கிலோ கறி 1500 ரூபாய்க்கு வந்துருச்சு. நாட்டுக்கோழி கறி 650 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்ப எங்க இருக்கு? என் மீனவை இப்படி போறதுனால அவன் நேற்று வரைக்கும் 14 பேரை கைது பண்ணிருக்கான். நம்மால என்ன கடிதம் எழுதிட்டாப்ல. நீ முதலமைச்சரை தேர்வு பண்ணா போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சுப்புற. அவர் ஒவ்வொரு முறையும் கடிதம் போட்டு இருக்காப்ல. இம்முறை கொஞ்சம் கடுமையா எழுதியிருக்காப்ல. இது தொடர்ந்து நான் எழுதுறேன், நீங்க ஒரு கவனம் எடுக்க, ஒரு மரியாதை. ஏன்னா இங்க கேவலப்படுத்துறோம்ல, அதனால இதுக்கு வெளியுறவுத்துறைக்கு ஒரு அமைச்சகம், இதுக்கு மீன்வளவுத்துறைக்கு ஒரு அமைச்சகம், இதுக்கு பாதுகாப்பு துறைக்கு ஒரு அமைச்சகம். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இப்ப நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், உங்க மகன் முதலமைச்சர் ஆயிட்டேன், என் மீனவனை தொற்றுவான் கைது பண்ண நினைக்கிறியா? இந்த மாதிரி இந்த கைது பண்ணால நேத்து அவ எங்க கைது பண்ணிருக்கான்னு நினைக்கிறா? கச்சத்தீவுக்கு அருகில் மீன் பிடிக்கும் போது கைது பண்ணிருக்கான். கச்சத்தீவு யாரோடது? நம்மோடது, இந்தியாவோடதா? இல்லை, நம்மோடது. நம் பாட்டன் சேதுபதி மன்னனோடது, நம் சொந்த நிலம். சிங்களனுக்கு எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்திலே மீன் பிடிக்க முடியல. ஏன்னா கச்சத்தீவு அவனுக்கு நானவன், அவன் கடல் தூரம் நீரம் அதிகமாயிருது.